அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 8 முதல் 16 வரை லாபஸ்தானமாகிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே குருவாக மாறக்கூடிய நிலை குழந்தைகளுக்கான வளர்ச்சியாக அதிகம் காட்டுகிறது. குரு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் குருவாக நடக்கும் பொழுது கொஞ்சம் அஷ்டமாதிபத்தியம் வேலை செய்வது வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த காலத்தில் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடாக இருக்கலாம், இல்லைனா பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு அலையக்கூடிய நிலையாக இருக்கலாம், குழந்தைகளை மிஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் அனுசரிப்பது நல்ல பலன்கள். குழந்தைகளோடு வாக்குவாதமும் இல்லாமல் கண்டிப்பாக சிம்ம ராசி அனுசரிக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல இடமாற்றம், அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரை லாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது, பணத்தை கையாளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். இந்த காலகட்டம் முழுவதும் இந்த 9 நாட்கள் வரை குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் நம்ம மறக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு ஸ்தானம், திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ரொம்ப அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பாக மன ஆரோக்கியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து சிம்மராசி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 8 முதல் 16 வரை பலன்களை பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள், நீண்ட நாள் தொழிலில் நினைத்தது நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த 9 நாட்களில் அற்புதமான நினைத்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை. தொழில் லாபம் முதலில் சிறக்கும். அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பிரமாதமான வெளியூர் வெளிநாடு தொடர்பு தொழிலுக்காக ஏற்படும். அற்புதமான விரயங்கள், சுப விரயங்கள், தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு திடீரென்று சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். இதனால் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி சிலர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். குழந்தைகளுடனும் தொடர்ந்து கன்னிராசி விட்டு கொடுப்பது, இல்லை உங்க கூடவே குழந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் காட்டுவது கன்னிராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களும் இந்த 9 நாட்கள் வரையில் கூட அஷ்டமாதிபதி வலுத்து உங்க ராசியில் இருப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கை தேவை. மன உணர்வுகளில் ஒரு அக்ரஷன் வரும்பொழுது கண்டிப்பாக அதை நீங்க சரி பண்ணி கொள்ளக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது நன்மை அளிக்கும்.